1914 போர் தொடங்கியதும் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த பல கைதிகள், குறிப்பாக அரசியல் கைதிகள், அப்போது விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். காந்தி அவர்களே அந்த சமயத்தில் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காக உன்னில் காந்தி கூறுகிறார், இங்கிலாந்தின் தேவையை நம்ம வாய்ப்பாக்க கூடாது. போர் நடக்கும்போது நம்ம கோரிக்கைகளை வலியுறுத்தாமல் இருப்பதே சரியானது. அதனால் குஜராத்தில் கிராமம் கிராமமாக சென்று அவர் ஆள் சேர்த்தார். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் போருக்கான முயற்சிகளுக்காக தன்னார்வ படையினரை பெருமளவில் திரட்டினார். இதன் விளைவாக சாவர்கர் அவர்களும் கூட பின்வருமாறு விடுங்கள், நானும் போருக்கு தொண்டாற்ற விரும்புகிறேன். ஆனால் அங்கேயும் அவர் ஒரு நிபந்தனையை சேர்க்கிறார். அதாவது அரசாங்கமும் நான் இதை எழுதுவது எனது சொந்த விடுதலைக்காக மட்டுமே என்று நினைத்தால் இந்த மனுவை அல்லது இந்த பொது மன்னிப்பு வழங்குவதில் எனது பெயர்தான் முக்கிய தடையாக இருந்தால் அரசாங்கம் என் பெயரை விட்டுவிடட்டும். பொது மன்னிப்பின் மூலம் மற்ற அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவித்தால் அது என் சொந்த விடுதலைக்கு சமானதாகவே எனக்கு திருப்தி அளிக்கும். இப்போது இந்த வார்த்தைகள் ஒரு கோழையின் அல்லது ஒரு சந்தர்ப்பவாத அடியாளின் வார்த்தைகளாக இருக்க முடியுமா? மேலும் போர் முடிவடைந்தவுடன் 5ஆம் ஜார்ஜின் அரச பிரகடனம் ஒரு முழுமையான மற்றும் விரிவான பொதுமன்னிப்பு அனைத்து கைதிகளுக்கும் வழங்கப்படும் என்றது. இதில் ஒத்துழையாமை இயக்கத்தைச் சேர்ந்த 2-3 மாதங்கள் மட்டுமே சிறையில் இருந்தவர்களும் அடங்குவர். பரின் கோஷ், ஹேமச்சந்திர தாஸ், சசீந்திரநாத் சன்யால், திரைலோக்கியநாத் சக்கரவர்த்தி, பாய் பரமானந்த் போன்ற பல புரட்சியாளர்கள் விடுவிக்கப்பட்டனர்.